ஆவணியார் நோன்பிற்கு உப்படை திருப்பு அடை செய்வது வழக்கம். அதற்கு ஒரு அழகு அரிசி ஒரு புடிச்சப்படி எடுத்துக்கொண்டு இலுப்பச்சட்டியில் போட்டு நன்கு சிவக்க வறுக்கவும். இப்போது அரிசி நன்கு சிவந்து விட்டது. அரிசி நன்கு ஆறிய பின் ஒரு மிக்சியில் போட்டு நைஸாக அரைத்து சலித்து எடுத்துக்கொள்ளவும். மிக்சியில் அரைத்த மாவை சல்லடையில் சலித்து கொள்ளவும். இந்த மாவில் பாதியை வெள்ளை அடைக்கும் மீதியை உப்படைக்கும் எடுத்துக்கொள்ளவும். ஒரு இல்பச்சட்டியை அடுப்பில் வைத்து சற்று காய்ந்தவுடன் ஒரு கப் காராமணியை அதில் போட்டு வறுத்து எடுக்கவும். வறுத்த காராமணியில் தண்ணீர் ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைக்கவும். 2 மணி நேரம் ஊறிய பின் குக்கரில் வேக வைத்து எடுக்கவும். குக்கரில் வேக வைத்த காராமணியை 2 பாகங்களாக பிரித்து கொள்ளவும். ஒரு இலுப்பச்சட்டி வைத்து 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணீர் விட்டு அதில் 1 கப்பு பொடித்த வெல்லத்தை போட்டு கரைய விடவும். நன்கு கரைந்த வெல்ல கரைசலை வடிகட்டி கொள்ளவும். மீண்டும் இலுப்பச்சட்டியை அடுப்பில் போட்டு வடிகட்டிய வெல்ல கரைசலை ஊற்றி அதில் வேக வைத்த காராமணி, 4 ஸ்பூன் தேங்காய், சிறிதளவு ஏலப்பொடி போட்டு கொதிக்க விடுவோம். கரைசல் கொதிக்க ஆரம்பித்து விட்டது. இப்போது மாவை சிறிது சிறிதாக போட்டு கட்டி தட்டாமல் தளரி எடுக்கவும். மாவு கெட்டியாகிவிட்டது. இப்போது 2 ஸ்பூன் நெய் விட்டு இறக்கவும். நன்கு ஆறிய பின் சிறு அடைகளாக தட்டவும். தட்டிய அடைகளை இட்லி தட்டில் வைத்து 10 நிமிடம் வேக விடவும். நைவேத்தியம் செய்வதற்கு வெள்ளை அடை தயார்.